உங்கள் சார்பாக நீங்கள் பார்க்குற எல்லாரோட சார்பாக, மக்கள் சார்பாக, முருக பக்தர்கள் சார்பாக, என் அரசனுக்கு, நம் அரசனுக்கு, நம் தலைவனுக்கு உங்களால் அன்பளிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது உங்கள் எல்லாரோட சார்பாக இந்த மாலையை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்கள் சார்பாக நான் போடுறேன். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அரசங்கிட்ட, நம்ம தலைவங்கிட்ட கேட்கும் பொழுது நான் நிறைய பேரை பார்ப்பேன். நான் இது எனக்குள்ளே ஒரு புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவனை பார்க்கும்போது எடுத்த உடனே எல்லாரும் வந்து அழுதுடுறீங்க. அது ஓகே, பரவாயில்ல, நான் தவறு சொல்லலை. கொஞ்சமாச்சு அவருக்கு நம்ம சந்தோஷம் கொடுத்தாதான் நம்மளை அவர் நம்ம நினச்சது எல்லாமே உயர்வாக காட்டுவார். இதான் மெயின் விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இது நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலை நம்ம வந்து கொடுக்கறது எல்லா கோயிலும் நான் சொல்ல வரல, நான் என் தலைவனுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பார்க்கும்போது வெறும் கையோட நம்ம போகக்கூடாது. இப்போ இருக்கிற ஒரு சாதாரண நம்ம ஒரு அரசியல்வாதியை பார்க்கனாலே ஒரு மாலையை கொண்டு போகிறோம். வாழ்க்கையை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், இந்த உலகத்தையே நம்ம ஆட்டி படைக்கிறவர், இவரை பார்க்கும்போது நம்ம வெறும் கையில் போக வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது ஒரே விஷயம்தான், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நம்ம அரசனை பார்க்கறதுக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நினச்சது அனைத்துமே வந்து நம்ம கேட்கவே தேவையில்லை. இது எல்லாமே அவர் நடத்தி கொடுத்துருவார். சரி, உங்கள் சார்பாக நான் மாலை போடுறேன், வாங்க போட்டுருவோம்.